மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வில்லனால நான் பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் அ ஹீரோ தான். டயலாக்ஸே கொடுக்கல. நோபடி ஹேட் டயலாக்ஸ். நோ ஆக்டர் காட் அ டயலாக் ஷீட். ஃபுல் சீக்வன்ஸ் ஒன் ஷாட். ஸோ காலையில் வந்து ரிஹர்சல் தான் பண்ணோம். நீ ரொம்ப கத்தியும் பேசாம அப்பெல்லாம் இல்லாம என்னடா இது நமக்கு போய் இப்படிலாம் ஒரு சீனை வைக்கிறாங்க, இதெல்லாம் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படின்னா நிறைய லொக்கேஷன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு இடத்துல கேமரா விட்டுலாம் இறங்கி கோவமா நடந்து நான்லாம் அடிச்சிட போறார் போல நினைச்சேன். சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடென்டிட்டி கான்வர்சேஷன் ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் ப்ளஸ் நாஸ்டாலஜி கான்வர்சேஷனாக இருக்க போது. காரணம்னா நம்மளோட சைல்ட்ஹுட்டாக இருக்கட்டும் இல்லை யங்கர் வெர்ஷனாக இருக்கட்டும் ஒரு மாதிரி பெப்பியாக ஹாப்பினஸ் ஃபவுண்டன் லிட்டில் திங்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே ஒரு படங்களில் ஒரு மொமெண்ட்டாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆக்டர் சாம் அண்ட் இப்போது டெலிவிஷன்லன்னு இல்லை சினிமாலையும் தன்னோட காமெடியும் சரி சீரியஸான கேரக்டர் அயோத்தி முதற்கொண்டு புகழ் பேர்லேயே இருக்கிறதுனால அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் விகடன் சார்பா வணக்கம் வாழ்த்துக்கள். அண்ட் கோலி சோடா, ஏன்னா அந்த கோலி சோடா ஃபிலிம் சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். போன டிகேட்ல வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக இருந்தது. ஏன்னா டீம் எல்லாருமே ஒரு யங் டீம், ஆர்டிஸ்ட் யாருமே வெல் நோன் ஆர்டிஸ்ட் கிடையாது. அண்ட் ஒரு யங் டீமை வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்த ஃபில்ம். அண்ட் இப்போ அதை சீரியஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ ஷாம் அதுக்குள்ளே எப்படி அடாப்ட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசிச்சு. ஏன்னா சீக்வல்ஸ்குள்ளே இது எல்லாமே யங் டீமாக இருந்தது. ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட் ஒரு சீக்வல்குள்ளே என்ட்ரி ஆகிறப்போ அண்ட் ஆண்டகனிஸ்ட் ரோலாக இருக்கிறப்போ இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் ஓகே பண்ண ப்ராசஸ் என்ன, அண்ட் இந்த ரோலில் உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நான் ஹீரோவாக பார்த்தாச்சு. ஆஸ் யூ செட், கோலி சோடா லாஸ்ட் டிகேட்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதுலேருந்து விஜய் மில்டன் சார் எனக்கு கால் பண்ணும்போது எனக்கும் ஒரு யோசனை தான், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஆஃபீஸ்க்கு போனேன். சீரீஸ் பண்ணுறோம் ஷாம் சார், இந்த மாதிரி கோலி சோடாவோட பசங்க ஒரு ட்ராக்கு தனி ட்ராக்காக ஒரு ட்ராக் ஃபார்ம் பண்ணுறோம். அதில் தான் வந்து உங்கள் கேரக்டரு, எனக்கு ஜோடியாக நடிக்கிற ரம்யா மிஷன், புகழ் எல்லாருமே அந்த ட்ராக்கில் இருக்கும். அந்த ஸ்டோரி ஃபுல்லாக எங்கள் தான் இருக்கும். ப்ளஸ் வித் கோலி சோடா பாய்ஸ். இப்போ என்னென்னா இந்த வேர்ல்டும் மர்ஜ் ஆகும் இன் கிளைமேக்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிதுக்கப்புறம் கதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணார். அதுக்கப்புறம் ரோல் என்னன்னு கேட்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வில்லனால நான் பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் அ ஹீரோ தான், பட் சிச்சுவேஷனலி சேலஞ்சு பர்சன். பட் ஆனால் எங்களை பார்க்குறப்ப கேங்ஸ்டர் ஃபீல் இருக்கு. அஃப்கோர்ஸ் இட் கேங்ஸ்டர் மஸ்ட் பி ஆண்டகனிஸ்டாக தானே இருப்பாங்க இல்லையா? கேங்ஸ்டர்லேயும் நல்ல கேங்ஸ்டரில் வந்து எல்லாருமே வந்து எதனால கேங்ஸ்டர் ஆகலான்னு ஒன்று இருக்குல்ல. A good human only converts into a gangster. Reason being a situation. அவனுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கும், இல்லை ஏமாத்தல் நடந்திருக்கும், இல்லைன்னா அவங்க யாராவது ரொம்ப முக்கியமான நபரை இழந்திருப்பான் ஒரு விஷயத்தில், அதனால கோவத்தில் அவன் மாறுவான். இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்மேஷன். யாரும் பிறக்கும் போதே கேங்ஸ்டர் ஆக போகிறது இல்லை. சிச்சுவேஷன்ஸ் மேக்ஸ் him to do it. அந்த மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து என் கேரக்டர் வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்குது, நம்ம ஒரு ஆளாகணும், நம்ம பவர் காட்டினா தான் இவங்கெல்லாம் மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் he wants to become big but choosing the wrong path. எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்த ராங்கை சூஸ் பண்ணிங்கன்னா முடிவும் தப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்க்கில் தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். என்னோட கேரக்டரைசேஷன் அப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்னை ரொம்ப ராவாக, ரொம்ப யதார்த்தமாக, இது வரைக்கும் நானே வந்து ஸ்க்ரீனில் டப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஃபெல் லைக் மேக்கப் போடாமல் கண்ணாடியே பார்க்கல, சும்மா என்ன வருதோ அதுதான். அப்புறம் காஸ்டியூம்ஸ் வந்து மில்டன் சாரை தான் சூஸ் பண்ணார். எனக்கு வந்து இப்படி தான் வேணும் ஷாம் சார், ரெகுலராக அப்படி வேண்டாம், அதை தூக்கி கட்டிக்கிட்டு அதெல்லாம் வேணாம், நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ அண்ட் எவ்ரிபடி நோஸ் மில்டன் சாரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. டைலாக்ஸ் கொடுத்துட்டோம்னா நீங்கள் அந்த டைலாக்ஸை வச்சே பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இங்கே டைலாக்ஸே கொடுக்கல. நோபடி ஹேட் டைலாக்ஸ். நோ ஆக்டர் காட் அ டைலாக் ஷீட். கண்டென்ட் மட்டும் சொல்லுவார், நீங்களாம் அந்த வார்த்தைகளை பிடிச்சி ஃபார்ம் பண்ணி ஃப்ரீயாக ஸ்பேஸ் எடுத்து லவுடாக பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க. பட் எனக்கு என்னென்னா ரொம்ப புதுசாக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு 1 or 2 days ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு டேக்கில் ஒன்று வருது, செகண்ட் டேக்கில் மாறுது,
நான் கொடுக்குற கியூ மாறுது, சேரன் சார் கொடு. இப்போ புகழும் நானும் நடிக்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனதுனால நான் சொல்லிட்டேன், புகழ் என்ன இருந்தாலும் கடைசியாக இந்த லாங்குவேஜில் முடிப்பேன், வார்த்தை வருதோ இல்லையோ இந்த லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜில் முடிச்சுட்டானா நீ எடுத்துரு. அதே மாதிரி புகழும் நான் இது பண்ணுறேன்னே நீங்கள் எங்கே எடுத்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போனதுனால வி காட் தட் கரெக்ட் வைப். அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்னடானா லென்த்தியாக கம்போஸ் பண்ணிடுவார். ஒரு சீன் வந்து பொதுவாக ஒரு பர்டிகுலர் செக்டருக்கு அப்புறம் கட்டு வரும், அப்புறம் ஆங்கிள் மாறும், க்ளோஸ் அப் இருக்கும், மிட் இருக்கும். இது வந்து ஸ்டேஜிங்கே ஃபுல் சீக்வன்ஸ் ஒன் ஷாட். ஸோ காலையில் வந்து ரிஹர்சல் தான் பண்ணணும். நீ ரிஹர்சல் பண்ணி ப்ராப்பராக டெலிவர் ஆனதுக்கப்புறம் தென் யூ கெட் ரெடி. அதுக்கப்புறம் தான் ஃபுல் சீனே பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இட் வாஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் ஃபிலிம் ஃபார் மீ. ஓகே, கிரேட். புகழோட கேரக்டர் ட்ரைலரில் பார்த்து போய் தெரிஞ்சது, புகழ் ப்ராப்பராக ஒருத்தர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. புகழ் ஏன்னா ஒரு எல்லாருமே ஒரு ஹியூமர் எலிமெண்ட்னாவே பார்த்துட்டு இருந்தது போய் இங்கே வேற ஒரு ஜோனில் வேற ஒரு பாடி லாங்குவேஜில் அவரோட கேரக்டருக்கு, ஐ மீன் படத்தில் சீரீஸில் இருக்க கேரக்டரோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி நெஞ்சில் சுமந்துட்டு வரீங்க அவர் ஃபோட்டோவை. அண்ட் பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு ஒரு கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கும். அடுத்து கேஜிஎஃப் முதற்கொண்டு எடுத்துக்கிட்டால் இவர் மாதிரி பெரிய அளவுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த வெர்ஷன் மாதிரி தான் இருந்தது. இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் இங்கே ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக நம்ம புகழுக்கு இருக்காங்க, நெகட்டிவா இல்லை ஒரு கேங்ஸ்டர் ரோலு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், இது எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் ஃபோன் பண்ணப்போ சரி ஓகே இது எப்படி நமக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. அப்புறம் ஏன் பண்ணக்கூடாது, ஒரு கதை இவ்வளோ தூரம் ஒரு டைரக்டர் யோசிச்சு பண்ணுறாங்க, இந்த கேரக்டருக்கு இவன் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. கடவுள் ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறப்ப அது இல்லை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்காம சரி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணது தான். ஃப்ரேமிங்லாம் நல்லா பயங்கரமாக வச்சு நானே போய் மாற்றி இது நான் தானா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு பண்ணாப்புல. அப்புறம் ஓகே இப்போ 2 நாள் கஷ்டமாக இருந்தாங்க, நம்மளை ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுப்பாங்க, காமெடியாகவே பார்த்துட்டாங்களே இது எப்படி ஏற்றுப்பாங்கன்னா. அப்புறம் டீசர்ட் ட்ரெயிலர்லாம் பார்த்து எனக்கே இதாகிடுச்சு. எனக்கு எல்லாருமே கமெண்ட்ஸ்லேயும் சரி எல்லாருமே போட்டிருந்தாங்க, என்ன இது வேறு மாதிரி வந்து மாறி நிற்கிறானே அவன். அது அந்த டைலாக் பேசிட்டு கத்தியை துடைக்கிறப்பெல்லாம் பிளட்டை துடைப்பீங்க பார்த்தீங்களா, தேவைப்பட்டால் நம்மளே மாற வேண்டிய டைம் வரும்னு. இது டைலாக்ஸாகவே ரகடாக ஒரு லுக்கில் வருது. அந்த ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டேஜிங்? இல்லை தான் ஸ்கிரிப்ட் எங்கள்கிட்ட இது பண்ண மாட்டார், இந்த மீட்ரு மட்டும் சொல்லிவிட்டு இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்புறம் நான் அண்ணனமாக உட்காந்தேன்னா இப்படி பேசுனா நல்லா இருக்குமாண்ணா, இப்படி பேச ஆமாண்டா கண்ணை செய்யாமல் இப்படி பேசு அப்படி ஷாமனை நிறையா சொல்லுவார், இப்படி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு 2 பேருமே பேசிப்போம். ஏன்னா டைலாக் இருக்க பட் ஆனால் இந்த மூடில் தான் இருக்கணுன்றாங்க. ஸோ அந்த மூடில் இருக்கப்போ நம்ம அதை பார்த்து ரொம்ப கத்தியும் பேசாமல் ஏய் அப்படிலாம் இல்லாமல் ஏய் என்ன அந்த மீட்டருக்குள்ளே பேசிப்போம். பரவாயில்ல, நுவான்சஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இன்டர்வியூவில். கிரேட், ஒரு சென்சிபிள் புகழை பார்க்க முடியுது. கிரேட். அண்ட் கமிங் டு யூ, அஷ்டலட்சுமி டெம்பிள் பெசன்ட் நகரில் ஷாமோட லைஃப்பில் இன்னமும் ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லைஃப் கொடுத்த மொமெண்ட் அந்த லொக்கேஷன். 2000 குஷி படத்தில் ஒரு ஃப்ரேமில் நின்று ஒருத்தர் திருப்பி அதே படம் அடுத்த படம் ஹீரோவை பண்ணுறப்போ அங்கே அதே இடத்துல அதே ஷாட் ஃபஸ்ட்டு ஷாட்டு ஜீவா சார். ஸோ லைஃப்பில் உங்கள் லைஃப் பிரேக்கிங் பர்சன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஜீவா சார். அவர் கற்றுக் கொடுத்த பாடம் அந்த சினிமா லைஃப் உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு ஆக்டராக உருவாக்கியிருக்கு? ஜீவா சார் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தான் நம்மளுக்கு வந்து சினிமா உலகத்தில் அடையாளம் காட்டினார். நம்ம ட்ரீமை நம்மளுக்கு கையில் கொடுத்தது அவர் தான். எஸ்பெஷலி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு சப்போர்ட் இல்லாமல் யாரும் சினிமாவில் தெரியாதுங்கிற டைமில் ஒருத்தர் நம்மளை நம்பி ஹீரோ ஆக்குறாருன்னா அதோட பெரிய பிளெஸ்ஸிங் எந்த நடிகனுக்கும் இல்லை. அந்த மாதிரி ஜீவா சார்ட்ட என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோர் தென் ஆக்டிங் அவர் வந்து பிஹேவியர் தான் சொல்லி கொடுத்தாரு. பிஹேவியர், நீ எவ்வளோ ஒரு ஹீரோ இம்பார்ட்டண்ட்டோ லைட்மேன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஸ்பாட்டில் டச்சப் பாயும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், கேமரா அசிஸ்டன்ட்ஸ் ஏடிஸ் எல்லாருமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் பே ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரிபடி, எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் அவர் சொல்லி கொடுத்தாரு. 2வது வந்து ஆஸ் அன் ஆக்டராக யாருமே வந்து எடுத்தோடனே வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம்லாம் பண்ணிட முடியாது, பெரிய பர்ஃபார்மராக பேர் வாங்க முடியாது. ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணு, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல கான்ஃபிடெண்ட்டாக பண்ணு, அந்த கான்ஃபிடென்ஸ் தான் ஸ்க்ரீனில் பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு கூட அழுத்தமாக சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு தெரிஞ்சதை நீ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணு, ஃபேக்காக வராத ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணாது, எவ்வளோ வருமோ அதை கான்ஃபிடெண்ட்டாக பண்ணு. இந்த 2 விஷயத்தையும் நான் வந்து இது வரைக்கும் கேரி பண்ணிகிட்டு இருக்கேன் ஜீவா சார். எஸ்பெஷலி அவர்
இவ்வளோ அதாவது நான் 12B நடிக்கும் போது அவர் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருந்தாரு. ஒரு கேமராமேன் கம் டைரக்டர் அவர். எவ்வளோ கோவம் வரும் ஆக்சுவலாக ஸ்பாட்டில் வந்து சில விஷயங்கள் நடக்காது, பிளான் பண்ண மாதிரி நடக்காது. ஆனால் அவரோட கெட்ட வார்த்தைகள் என்னன்னா ஃபூல், இடியட், பஃபூன், இந்த 3 வார்த்தை தான் அவரோட மேக்சிமம் கெட்ட வார்த்தை. நம்மலாம் ஈஸியாக வந்து இப்போ நம்ம சினிமாவில் சில டேரக்டர்ஸாக இருக்கட்டும், சில பேராக இருக்கட்டும், தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க, லவுடாகவே யூஸ் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஜீவா சாரோட ஆங்கர் மோடு வந்துருச்சுன்னா இந்த 3 வார்த்தை தான் வரும். இடியட், பஃபூன். அப்போது எவ்வளோ செல்ஃப் டிசிப்ளினாக இருக்காரு, ரெண்டாவது எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது அவரோட லாங்குவேஜ் மேலே. யாரையும் நம்ம புண்படுத்திடக்கூடாது ஒரு வார்த்தை. இப்போ கோவத்தில் நம்ம ஏதோ ஒன்று சொல்லிடுவோம், அந்த பையனுக்கோ இல்லை அந்த நபருக்கோ பயங்கரமாக ஹர்ட் ஆகலாம், என்ன எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பஃபூன், இடியட், ஃபூல், இந்த 3 வார்த்தை தான் அவர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். 2 படம் பண்ணேன், நிறைய லொக்கேஷன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு இடத்துல கேமரா விட்டுலாம் இறங்கி கோவமா நடந்து நான்லாம் அடிச்சிட போறாரு போல நினைச்சேன். பஃபூன் அப்படின்றாரு. இதுல என்ன தெரிஞ்சுச்சுன்னா லாங்குவேஜ் கண்ட்ரோல் இருக்கணும். நீ ஒரு டைரக்டரா இருந்தா இஷ்டத்துக்கு யாரையும் வந்து கேவலமாவோ இல்லை அவமானப்படுத்துறது கிடையாது. அந்த கண்ட்ரோல் வச்சு பேசு, அதுதான் மரியாதை. அது வந்து ஜீவா சார் வந்து I've taken it like one big lesson. It's kind of gratitude of course. எனக்கு இங்க தோன்றது என்னன்னா ஜீவா சார் இருந்திருந்தா சாமோட லைஃப் இன்னும் சினிமாவில் அப்லிஃப்ட் பண்றதுக்கு பெரிய விஷயமா இருந்திருக்குமோ. வேற ஒரு கட்டத்தில் இருந்தேன். பட் ஆனஸ்டா சொல்லணும்னா எவ்ரி மார்னிங் மை ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ இஸ் ஐ ப்ரே அண்ட் ஐ தேங்க் காட். இப்போ நான் என்ன சிச்சுவேஷன் ஆஃப் லைஃப்ல இருக்கேன், எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிடணும் கடவுள்கிட்ட. ஏன்னா நம்ம ஒன்றுமே யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், இப்போ எங்கள் அப்பா ப்ரொடியூசராகவோ இல்லை டைரக்டரும் இல்லை என் ஃப்ரெண்ட் யாருமே இல்லை, நம்ம தனியாக வந்தோம். சினிமாங்கிற ஒரு விஷயம் நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஒரு 40 odd ஃபிலிம்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நடிச்சிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் காட்டு, அதுக்கப்புறம் என்ன வரணுமோ வரும், டைம் வரும்போது வரும், அவ்வளோதான். ஐயா உங்களை கேட்குறது என்னன்னா, புகழ் அவர் வந்து டெலிவிஷனில் ஒரு பெரிய ரீச், ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க, ஆடியன்ஸ் தே கெட் டு நோ. சினிமா உள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய விஷயங்கள் புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அயோத்தி மாதிரி படத்தில் ஒரு கேரக்டர் ரோலும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். கேட் கீப்பர் மாதிரி படத்தில் லீடாக பண்ணுறப்ப அங்கே என்ன தேவையோ அங்கே ஒரு விஷயம் தேவைப்படும். அண்ட் இப்போ கோலி சோடால ஒரு நெகட்டிவ் விஷயம். ஸோ இது ஒவ்வொருமே வேறு வேறு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ். ஆனால் இது ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஆல்ரெடி நம்ம ஃபேம் ஒன்று இருக்கும். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ப்ராசஸ் எப்படி ஒரு அஸ் அன் ஆக்டர் ஆர் அஸ் அன் ஹியூமன், அஸ் அ பர்சன், செலிபிரிட்டி? இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்போ நமக்குள்ளே எல்லாமே இருக்கும். நம்ம இதை தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே வைக்க போகிறது கிடையாது. நீ தலையில் வாரி மண்ணை போட்டுன்னு அழுவுன்னா அதுதான் ஆகணும். நீ எல்லாமே உள்ளே இருக்கும். அது ஒரு டைரக்டருக்கு கையில் தான் இருக்குது, அவர் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இந்த கேரக்டர் இவன்கிட்ட கொடுத்தா அந்த பையன் பண்ணுவான், இல்லைங்க அந்த பையன் காமெடி இல்லையா, அவன் நம்ம இதில் மாற்றலாமே, ஏன் மாற்ற முடியாது, ஏன் அவனால் நடிக்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல ஒரு சீனில் வந்து அவனை டைரக்ட் நோட் பண்ணணும். இல்லை அந்த சீனில் பார்த்தோன்னா அவன் ரியாக்ஷன் கொடுத்து சோகமான கொடுத்தானே அது நல்லா இருந்தது, இல்லை அந்த சாப்பாடு எப்படி தடுப்போம் அவன் கோவப்பட்டானே அது நல்லா இருக்கே, ஏன் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறது தான். அதை நம்ம கரெக்டாக நம்ம பண்ணணும். நம்ம அந்த கேரக்டருக்கு நம்ம உள்வாங்கி நம்ம இந்த கேரக்டராக பண்ணணும். காமெடினா இப்போ நம்ம எப்படி காமெடினா நம்ம மக்கள் சிரிக்கிறதுக்காக நம்ம முகபாவனைகளமாக, இப்போ சீரியஸான்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். கிரேட். அண்ட் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஆல்பமேட்டிக்காக உங்களோட படங்கள் எல்லாத்துலேயும் சாங்ஸ் அஃப்கோர்ஸ் ரிப்பீட்டடாக டெலிவிஷன் வாட்ச் சாங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது 10 வருஷம் 20 வருஷம்னாலும் லேசா சாங்லாம் இன்னமும் ஒரு பொய்ட்டிக்கான மொமெண்ட் இருக்கும். நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறேன் இன்னைக்கு. நீங்கள் அந்த படத்துக்கு த்ரிஷா தாண்டி போவாங்க இல்லையா, அது ஒரு ஹெல்பிங் மொமெண்ட், க்யூட்டாக இருக்கும். அது இன்னைக்கு ட்ரோல் விடுங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் கீழே விழுகிற மாதிரிலாம் ஒன்று பண்ணுறாங்க. ஆல்பமேட்டிக்காக அவ்வளோ ஹிட்டு கொடுத்த ஒரு பர்சன்ஸ் அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லேருந்து திருப்பி ஆக்ஷன் ரோல் மாற்றுறது இருக்கு இல்லையா, பட் அந்த போர்ஷன் வந்து இன்னும் அது ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட்டாக நான் பார்த்தேன். நீங்கள் ஒரு 4 நாள் தூங்காமலே இந்த கண்ணு ஒரு படத்துக்கு 6 கேண்டல்ஸ்க்காக தூங்காமலே இருந்து ஒரு விஷயம், உழைப்பு உண்மையாக தான் போடுறோம். ஆனால் அது கன்வர்ஷன் வந்து எப்படி இருக்குது, ஆடியன்ஸ்ட்டு மிக்சர் ஆகுதோ இல்லை, ஆனால் அந்த உழைப்பை கொடுக்குறது இல்லையா, அந்த ரெக்கக்னேஷன் ஒரு ஸ்டேஜிங் ஆகிற ப்ராசஸ் இருக்குல்ல, அது உங்களோட ஆக்டருக்காக அது எவ்வளோ ஒரு ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். See, as a genuine actor நம்மளுக்கு கிடைச்ச ரோலை ஜஸ்டிஃபை தான் பண்ணணும். நம்ம இதனால நம்மளுக்கு வந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமா இல்லை சம்பளம் உயரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு
நாட் யூஸ்ஃபுல் திங்கிங். என்னை நம்பி ஒரு டைரக்டர் வந்து எனக்கு இந்த ரோலை கொடுக்குறாரு, என்னோட பெஸ்ட் எஃபர்ட்டை நான் போட்டுடுறேன். தட் வில் கெட் மீ மை டிவிடென்ஸ். நம்ம போய் இதனால எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்குங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. பிகாஸ் டே ஆஃப் ரிலீஸ் தான் ஆடியன்ஸ் சொல்கிறது தான் ஃபைனல் ரிசல்ட். உன்னை அப்ரிஷியேட் பண்ணணும்னா பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப பேடாக இருக்குன்னா பேடுன்றவாங்க. நம்ம பண்ணது எஃபர்ட் தான், குட் ஆர் பேட். பட் நம்ம பண்ணும் போது ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுத்த சம்பளமோ நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கைனால ஒரு ரோலை கொடுக்குறாங்கன்னா நம்ம போடுற எஃபர்ட் வந்து இட்ஸ் ஒரு ஜாப், நம்ம டியூட்டி. அது நம்ம சம்பளம் வாங்குகிறோம், நம்மளை நம்பி எத்தனையோ பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்காங்க, சினிமாவில் வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நம்ம ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக ரியலாக இருக்கணும் அந்த இடத்துல. இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மீம்ஸ்லாம் பாக்குறீங்களா? ஏன்னா இந்த 6 கேமராஸ் மீம்ஸ் நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டடா 6 months அது அப்படியே நியூஸ் ஃபீல்ட்ல வந்துட்டே ஆமாம், இருக்கு. அது என்னன்னு தெரியல. அந்த டைமில் இந்த சோஷியல் மீடியா வாஸ் நாட் ஸோ பவர்ஃபுல். இப்போ இருக்கிற விசிபிலிட்டி, இப்போ நீங்கள் ஒரு படத்தோட ரிவ்யூவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்னாலே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லலாம் வந்துடுது. பட் தட் டைம் அட் 2012-13 அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகல. ஸோ இப்போ பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் ஃபைனலி நம்ம பண்ண ஒரு விஷயத்த வந்து ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அதோட எஃபர்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குக்வித் கோமாளி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரிப்பீட்டடா ஆடியன்ஸ் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த 1 hour, அந்த 1 hour வந்து புகழ் இல்லைன்னா அந்த எபிசோட அப்படியே ஸ்கிப் பண்ற ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த வேர்ல்ட் வைடு இருக்கிற ஆடியன்ஸ் எங்க போனாலும் இன்னைக்கு ஸ்டார் சினிமா ஆட்லையும் சரி, இல்லை யூடியூப்ல எப்படி இருக்கும் பிளாகர்ஸ் இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாரா உருவாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு புகழ் அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்குறதுக்கு கிவன் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணுறது, ஒரு குழந்தைங்க செலிப்ரேட் பண்ணுறது இல்லையா? பர்சனலி ஹவு ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ எங்கேயாச்சும் நான் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன், அங்கெல்லாம் வந்து ஒருத்தர் ஓட்டியா வந்து கட்டி பிடிச்சிட்டு தம்பி தம்பி ஒரே ஃபோட்டோ எடுக்கப்பா, என் பிள்ளைங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா, வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்கப்பா. ஒரு பாட்டி ஆகட்டும் யாராகட்டும், இப்போ தங்கம் நல்லா இருக்கியப்பா, இல்லை என் பேத்திலாம் நீ தான் உயிர்ப்பா, நைட்டில் சாப்பிட்றது அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நமக்கு அதுதானே ஹாப்பி. நீங்கள் என்ன எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த நம்ம போனப்போ நான் சென்னையில் யாருமே தெரியாது, வெறும் 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன் சென்னைக்கு. நான் அப்போ வண்டி பைக் எதுவும் கிடையாது. ஒரு ஆட்டோவில் ஏறப்போ குக்குத் கோமாளி வந்ததுக்கு தான் எல்லாமே. ஒரு ஆட்டோவில் ஏறப்போ, தம்பி நீ அந்த விஜய் டிவியில் வர பையன் தானே தம்பி, நம்ம வீடு இங்கே தான்ப்பா இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கேன், எப்போ வேணா வா, அப்பா அம்மாலாம் எங்கள் ஊரில் இருக்கேன், நாங்களும் உனக்கு அப்பா அம்மா தான்ப்பா, நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுப்பா அப்படி சொல்லுவோம். நமக்கு ஒரு உறவு கிடைக்குது இல்லை? ஸோ சினிமாக்காரங்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் எங்கள் சொந்த ஊரை தாண்டி எந்த ஊர் போனாலும் அவங்க வீட்டில் சாப்பிட்லாம். எல்லா வீட்லேயும் அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இருக்கும். ஆர்டிஸ்ட் மட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க பாரு நமக்காக பண்ணாங்க, அந்த படத்தில் பண்ணாங்க, இந்த படத்தில் அவங்க ஏன்னா அவங்க படம் பார்க்குறப்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த கேரக்டர் நம்ம வந்து எப்படி இருக்கும், சாமன்னப்பா அந்த கேரக்டர் அண்ணனாக இருந்தால் எப்படி இருக்கும், இது புகழாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரு ஆள் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு அன்பு கிடைக்குதுல்ல, அதுதான். ஒரு அப்சர்வரா ஸ்பாட்ல சீன் ஸ்டேஜிங் இருக்கும். கண்டிப்பா அந்த பசங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், சாம் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ஆக்ஷன் பெர்ஃபார்மரா டைலாக்ஸ் பேச வேண்டியது இருக்கும். அந்த சிச்சுவேஷனை அந்த ஸ்டேஜ் பண்ற ப்ராசஸ்ல உங்களுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த ஆமாம், லைட்டாக ஒரு பயம் இருந்தது தான். ஐயோ, வடல வர ஹியூமர் எப்படி பார்த்துக்கணும், நேச்சுரல் அது நம்மளோட நேச்சர் உடம்புல இருக்கிறது, அதனால் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கெட்டப்பை கொடுத்து, அதுக்கு ஒரு லுக்கை கொடுத்து, பார்க்குற பார்வையிலேருந்து எல்லாமே அந்த நம்ம எப்பயுமே ஒன்று பண்ணுவோம்ல, அது எதுவுமே இல்லாமல் இல்லை, அது உடம்புல ஊறி போச்சுச்சலாம். ஆனால் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான். இப்போ நீங்கள் கேட்டிங்களே இது ஏன் ஒத்துக்கிட்டீங்கன்னு, நம்ம ஆக்டிங்காக ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறோம்ல. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் வந்து நீ இப்படி தான் இருக்கணும், பார்க்குற பார்வையும் சரி, எல்லாமே இப்படி இருக்கணும், டைலாக் பேச சரி, எல்லாமே பார்த்து பண்ணி காமெடி அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் கத்திலாம் எடுக்கிறப்ப பக்குன்னு இருந்தது. என்னடா இவ்வளோ பேர் கத்தி கொடுக்குறாங்க, கத்தியை வெட்டினாலும் பரவாயில்ல, கத்தியை எடுத்துகிட்டு அதை வேறு விதமாக ஒரு விஷயமா கொள்ளுவோம். நினச்சா அப்படி வெட்டலாம், அது வேறு படத்தில் இருக்கும். ஸோ என்னடா இது நமக்கு போய் இப்படிலாம் ஒரு சீனை வைக்கிறாங்க, இதெல்லாம் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படின்னா. இப்போ டீசரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு இது வந்தது. அப்புறம் ஃபோன் பண்ணேன் ப்ரொடியூசருக்கு, ட்ரெய்லர் பார்த்தேன், ஒரு இது வந்தது. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த
வெப் சீரிஸ் வந்து வரணுன்றதுக்கு அவ்வளோ இல்லை நீங்கள் எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க, சூப்பராக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் பண்ணால் ப்ரொடியூசருக்கு தான் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து இது பண்ணி எல்லாரையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே நாளில் இவ்வளோ பேரை போட்டு எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசர் சாருக்கு தான் அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அண்ட் கமிங் டு யூ, ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த ஃபேஸ்புக் ரைட்டர், இந்த சோஷியல் மீடியா ரைட்டர் நிறைய பார்க்குறதுன்னா இயற்கை படத்தை பற்றி, இயற்கை கிளைமேக்ஸ் பற்றி, அருண் விஜய் அதை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கும் சரி இப்படிலாம் ஃபீல் பண்ணி நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் எழுதுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 2K ஜென்ரேஷன் எழுதுறது நிறைய பேர் எழுதுறாங்க. அண்ட் இயற்கை 2ஓட கதை ஜனநாதன் வந்து பூலோகம் டேரக்டரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். மேபி அது ஆனராக இருந்தால் அவருக்கு அந்த எக்ஸிகியூஷன் இருந்ததுன்னா இல்ல அது வந்து கதையை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, எனக்கும் கதையை சொல்லியிருக்காரு. பட் ஜனாவோட டைரக்ஷனும் அவரோட டச்சு வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபிஜிங்கிற ஒரு ஊரில் போய் போர்ட்லாம் நான் பார்த்துட்டு அங்கேருந்த வீடியோஸ்லாம் எடுத்து நான் ஜனா சாருக்கே அனுப்பினேன். இயற்கை 2 பண்ணால் இங்கே தான் பண்ணணும், ஏன்னா அங்கேயும் ஒரு போர்ட்டு, ஒரு ஹார்பரு, அங்கே இருக்கிற லைஃப் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்லாம் சொல்லி அனுப்பினேன். பட் அவர் இல்லைன்னா டு டைரக்ட் இயற்கை 2 இஸ் நாட் பாசிபிள். ஓகே, அஃப்கோர்ஸ் ஜீவா அண்ட் ஜனாதன் ரெண்டு பேருமே உங்க லைஃப்ல 2 படங்களுமே 2 பேருமே 2 படம் புறம்போக்குங்கிற பொதுவுடைமை. ஷாமோட ஆக்டிங் லைஃப்ல ஒரு ஆக்டரா ஒரு பெரிய ஒரு என்லைட்னிங் பண்ண ஒரு பர்சனாலிட்டிஸ் இல்லையா? டு யூ மிஸ் தெம்? அட்லீஸ்ட் எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 days ஜீவா சார் ஜனா சார் வாயிலேருந்து வந்துடும். எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது இப்போ பேசுகிறேன் பாருங்க, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஜீவா சார் பற்றியோ இல்லை ஜனா சார் பற்றியோ பேசுறது வந்து ஒன்ஸ் இன் 2 days எவ்ரி டே வந்துடும். ஆஃபீஸ் போனாலே வந்துடும். ஏன்னா 2 பேரோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். அவங்க பார்க்கும்போது லைட்டாக அந்த மெமரி போல் போயிட்டு வர்றது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஆளுங்க எனக்கு. ஜீவா சார் வந்து எனக்கு காட்ஃபாதராக இருந்தாலும், ஜனா சார் வந்து நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி, பல்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணிக்கணும், இங்கே தமிழ் ஆடியன்ஸோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறையா அவர் வந்து என்னை ஃபீட் பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட் தட் ஹி பாஸ்ட் அவே. கிரியேட்டர்ஸ் இல்லைன்னா கிரியேட்டர்ஸ் ஒரு படைப்பு நம்ம சுற்றி பேசுறது, அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக. 2 பேருமே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்து 2 பேருமே அப்படிதான், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்த பர்சனாலிட்டிஸ். நீங்கள் ஜெயிக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எவிடன்ஸ் ஆகும். பெரிய வாழ்க்கை. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.